கைது நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 11 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டிங்கன்னா டேரக்டர் ஜென்ரல் அப்புறம் மற்ற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜஸை பார்த்துட்டு இருக்காங்க. லைக் நம்ம கைஜு காஃப்கா பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் பண்ணது அந்த வேட்டியோட தடுத்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்குள்ளேயே ஒரு கைஜு ஊடுருவி இருக்குது. ஒருத்தங்க கூட மாட அதை கவனிக்கல. இல்லை என்னடா வேலை பார்த்துருக்கீங்க அப்படி ஒருத்தங்க பேச, இதை நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேச, இல்லை அவனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இன்னொருத்தர் சொல்ல, இல்லை அவனை கொண்டு வெப்பனா மாற்றிக்கலாம்னு இன்னொருத்தர் சொல்ல, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா விட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க போட்டிருக்கு. அந்த மாதிரி உட்காந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது நம்பர் 9 விஷயத்தை மறைச்ச மாதிரி இதையும் மறைச்சிடலாம். இது மட்டும் வெளியே தெரிய வந்துச்சுன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கே பெரிய கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜெனரல் ஷியோமி என்ன சொல்கிறாருன்னா, அவனை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வரதுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அண்ட் இப்போ காஃப்காவை வேற ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. அடிச்சு வச்சு கிட்டத்தட்ட அவன் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான், என்ன தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் மற்றவங்க கிட்டையும் பார்த்தீங்கன்னா சாரி தான் கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, நான் அவசரப்பட்டு என்னோட விஷயத்தை வெளியே ரிலீஸ் பண்ணி விட்டேன், நான் அவசரப்பட்டு அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன், ஆனால் நான் அப்படி பண்ணலன்னா எல்லாரும் இறந்துருப்பாங்க, எனக்கு வேறு வரி தரல அப்படின்ற மாதிரி உட்காந்து அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷினோமியா சொன்னது கிக்கோரு சொன்னது ஞாபகம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நீ மாட்டினா உங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, உன்னை கொன்று வெப்பனா மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்க, இன்னும் எவ்வளோ நேரம்டா நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காஃப்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ கேப்டன் மீனா, வைஸ் கேப்டன் வஷினா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவன் மீனா கூப்பிட வரான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா உன்னை வந்துட்டு அங்கே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ காஃப்காவை மெயின் ஹெட் ஆஃபீஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஹொஷினாவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்ககிட்ட ஏதோ பேச வர, என்கிட்ட பேசாத கம்முனு வா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. வெளியே அவனோட டீம்மேட்ஸ் அந்த மொத்த டிவிஷனுமே நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுற்றி ஜஸ்ட் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் கம்மு நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம காஃப்காவை பார்த்தீங்கன்னா ட்ரக்குள்ளேயுமே ஏற்றுறாங்க. இவங்க மொத்தம்லாம் எப்படி முழிக்கிறது, எல்லாத்துக்கிட்ட நான் அப்படி ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேனே அப்படின்னு காஃப்கா இருந்தாலும் கரெக்டாக காஃப்கா உள்ளே ஏறும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெனோ வந்து, சீனியர் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வந்துருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் உள்ளே ஏறிட்டான். எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மீனா வந்துட்டு அனுமதி இல்லாமல் பேசுறதுக்கு கண்டிப்பாக அவன் 50 புஷ்அப் எடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ட் மீனா என்ன தான் வெளியே பேசினாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா அவன் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கா. லைக் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு, நீ பண்ண எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம், எங்களுக்கு பண்ண ஹெல்ப்பு அண்ட் நீ பண்ண எல்லா ஃபுட்டேஜஸ்ஸு, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் நாங்கள் கிட்ட காட்ட போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நாங்கள் சப்போர்ட் தான் பண்ண போகிறோம், உன்னை எப்படியாச்சும் நாங்கள் இதுலேருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை அந்த சீட்டில் உட்கார சொல்கிறா. ஸோ சீட்டில் உட்கார வச்சு இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறது தான் அவனுக்கான ஒரே வழி. ஸோ இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக அவனை பற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அண்ட் காஃப்கா இப்போ என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிடு, நான் இந்த மாதிரிலாம் வேணும் பண்ணணும்னு நினைக்கல, அண்ட் என்னால் ஸ்டில் இன்னும் உங்க கூட சேர்ந்து சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறா. ஸோ பார்த்தீங்கன்னா காஃப்கா அழுந்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். வெளியே பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் வஷினா சல்யூட் பண்ண சொல்கிறாங்க. எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஆஃபீஸர், எதுக்குடா சல்யூட் அடிக்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் கேப்டன் மீனாக்கு தான் சல்யூட் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறான். அதானே ஒரு கைஜுக்கு யாரும் சல்யூட் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஸோ நமக்கு வஷினா அடித்ததை பார்த்தா அவன் வந்துட்டு நம்ம கேப்டன் காஃப்காக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சல்யூட் அடித்த மாதிரி தெரியுது. ஸோ அவனுக்கு தான் பண்ணியிருக்கான். அண்ட் காஃப்காவை இப்போ மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸில் பல டோர்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மறைச்சு ஒழிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் டிவிஷன் 3ல் காட்டுறாங்க. அங்கே நம்ம காஃப்கா, அங்கே நம்ம ரெனோ, இஹாரோ மற்றவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. பெருசாக தான் கைஜு நம்பர் 8 நான் கண்டுக்கவே இல்லை, எப்படி இது கவனிக்க மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மினாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அவர் நல்லா தான் சண்டை போட்டிருந்தாரு, பட் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாருமே காஃப்கா மேலே பார்த்தீங்கன்னா வருத்தம் தான் பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஆப்ரேஷன் ரூமில் இந்த ஒருத்தரை பார்த்தீங்கன்னா மினா இப்போ கூப்பிட்டு, இந்த ஃபைல்ஸ்லாம் எனக்கு எடுத்துக்கொடு, இதை நான் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காஃப்காவோட ஃபைல்ஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ இது எந்த ஃபைல்ஸுமே எனக்கு எடுத்துக்கொடு, காஃப்கா சம்மந்தப்பட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் ஹொஷினா பார்த்தீங்கன்னா பேட்டில் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கம் இன்னொரு லீடர் வந்து, சார் அவனை வந்துட்டு அந்த இடத்துக்கு அமுச்சு விட்டோம், இப்போ எல்லா வண்டிங்கெலாம் வந்துருச்சு, இடத்த சரி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, சரி தான் அப்படியே மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க காஃப்காவை என்ன சார் பண்ண போகிறாங்க, அவன் திரும்ப வருவானா அப்படின்னு கேட்கும்போது, அவன் திரும்ப வந்து தான் ஆகணும், அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், போன முறை அவன் என்கிட்ட ஒழுங்காகவே சண்டை போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்காரு. போன முறை அவன் என்கிட்ட ரொம்ப பவர் கம்மியாக சண்டை போட்டான், ஏன்னா அவன் ஏமாத்திரா அப்படின்னு ஹொஷினா சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் காஃப்கா அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிக்கோரை வந்துட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேரக்டர் ஷினோமியால, ஸோ டேரக்டராக போய் பார்த்து, நாங்கள் வந்துட்டு காஃப்கா ஹிபினோக்கு அந்த ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன், ஏன்னா அவனும் ஒரு மனுஷன் தான், அவன் எங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, முட்டாள்தனமாக பேசாத, அவன் ஒரு கைஜு, இதான் அவனோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவனோட செஸ்ட் எக்ஸ்ரே உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு கிடையாது, அது ஒரு கோர், அவன் ஒரு கைஜு, மனுஷ உருவத்தில் இருந்தாலும் அவனும் ஒரு கைஜு தான், ஸோ ஒரு கைஜுவை அழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷினோமியா அதை பார்த்துட்டு, ஓகே ஆஃபீஸர் நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படிமா கிளம்பி போகும்போது, அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அப்பா உண்மையிலேயே நல்லா வந்தாப்பா, அவனுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பொண்ணாக பேசிட்டு போயிட்டு இருக்கா. அண்ட் இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்கா கிட்ட தான் காட்டுறாங்க. அங்கே சில டாக்டர்ஸ் வராங்க, வந்துட்டு ஏன்ப்பா இன்னும் எத்தனை நாளைக்குப்பா என்னை வச்சு டெஸ்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு அவன் நார்மலாக பேசினாலும் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப சீரியஸாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரி என்ன பேசினா பிரயோஜனம் இல்லை, நம்மளை வச்சு எப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்டிங் தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது காஃப்காக்கு
ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் இந்த பக்கம் டிவிஷன் 3ல காட்டுறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த டிவிஷனில் இருக்கிற அவங்க முக்கியமான 4 சோல்ஜர்ஸை வேறு டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அனுப்ப போகிறாங்களாம். ஏன்னா இப்போ இந்த இச்சிகாவா பேஸே பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. 70% அழிஞ்சிருச்சான். ஸோ இப்போ திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்களாம் போய் மற்ற டிவிஷனில் இருந்துட்டு வாங்க. ஸோ மற்ற டிவிஷனில் உங்களுக்கு வேலை செய்ய அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, காஃப்கானாலையா காஃப்கா இங்கே இருந்ததுனால தான் எங்களை வேறு டிவிஷன் காமிச்சு எங்களை டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது. இந்த பேஸ் ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் வேறு டிவிஷனில் வேலை செய்யும். ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லோரும் இங்கே திரும்ப வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எல்லாரும் வேறு டிவிஷனுக்கு அனுப்ப பார்க்குறாங்க. மற்றவங்க பெருசாக ஒத்துக்கிற மாதிரி தெரிலனாலும் ரெனோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒத்துக்கிறான். ஸோ இப்போ அவன் வேறு டிவிஷனுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறான். அண்ட் இப்போ ஹருச்சி ஜோமோவும் ஆவாய் ககுராக்கியும் பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹருச்சி தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஏதோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு இருப்பான். அந்த பக்கம் ககுராக்கி பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். பேசிட்டு வந்து இதை பற்றி ஏதாவது பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க மேல் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு அங்கே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு சாரிப்பா நான் தெரியாம மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லவா உதக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லி நான் என்னோட மேலதிகாரி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசி எப்படியாவது நம்ம காஃப்கா வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில் தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ பெருசுக்காக நீ இவ்வளோ வேலை செய்ய அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவரும் நம்மள ஒருத்தன் தானே, இதுக்கு மேலே நம்மள ஒருத்தர் நான் இழக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ காஃப்கா காட்டுறாங்க. ஏதோ பெரிய கிரவுண்டு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் தான் அவனை கட்டி போட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் கூட பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸரோட பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு அவனை கழட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கழட்டி விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் கிக்கோர் இது எல்லாத்தையும் மேலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. மற்ற ஆஃபீஸர்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனை இப்போ கொல்ல போகிறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனை வந்துட்டு கழட்டி விட சொல்கிறாங்க. சார் அவன் ஒரு கைஜு அவனை கழட்டி விடலாம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, அவன் ஒரு டை கைஜு லெவல் கைஜு, அவன் நினச்சிருந்தானா இந்த கூண்டை எப்பயோ உடச்சிருக்கலாம், பட் அவன் வேணும்னே தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இப்போ காஃப்கா டைரக்டர் ஜெனரல் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கைஜுலாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் கன் எடுத்து போட்டு நம்ம காஃப்காவை சுட்டுறாரு. அவன் பார்த்தீங்கன்னா கைஜு அவன் கையை வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா தடுத்துறான். கிக்கோர் மேலே நின்று எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அண்ட் அந்த பக்கம் எதுக்கு சார் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு கேட்கும்போது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவன் வயிற்று கிழிச்சு வயிற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பிளட்டை வெளியே எடுத்துருவார். ஏன்டா வெறுங்கையிலேயே புல்லட்டு தடுக்கிற உன்னை கைஜுன்னு சொல்லாமல் வேறு நேரத்தரா சொல்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். நான் கைஜு கிடையாது, நானும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு அகைன் காஃப்கா சொல்ல, அப்படியா அப்போ ப்ரூஃப் பண்ணி காட்டுறான் அப்படின்னு சொல்லி இப்போ பக்கத்தில் இருந்த 2 பொட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஆஃபீஸர்ஸ். அதுலேருந்து 2 க்ளவுஸ் எடுக்கிறாங்க. அந்த க்ளவுஸ் ஒரு ஆர்மர் மாதிரி மாறி செம்ம பவர்ஃபுல்லாக அது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த வெப்பன்ஸில் நம்பர் 2 எழுதப்பட்டிருக்கு. அண்ட் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அண்ட் இப்போ அந்த வெப்பனை யூஸ் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லாக ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காரு. காஃப்காவும் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல, அவன் ஜஸ்ட் எஸ்கேப்பாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே தப்பிச்சுண்டாடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். பட் அவரோட பவர் பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு பெரிய கை வந்து அவனை பிடிக்கிற மாதிரி பார்க்க டக்குன்னு அவன் எஸ்கேப் ஆடுறான். பார்த்தா அவனோட ஒரு கை போயிடுது. என்னடா கையை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் மேலே பறந்துட்டு இருக்க. எகெயின் அண்ட் எகெயின் அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்கான். ஒரு டைம் கை போகுது, ஒரு டைம் கால் போகுது, திடீர்னு ஒரு பார்ட்டை பிச்சு எடுக்கிறாரு. அவனும் முடிஞ்ச வரைக்கும் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஃபார்மேஷனும் மாறிட்டு இருக்கு. அவன் கை மாறிச்சு, கால் மாறிச்சு. இப்போ அவனோட வாய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கு. எகெயின் அந்த கைஜு ஃபார்முக்கே அவன் வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ 2 பேரும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கேன். சண்டை போடுறாங்கன்றதை விட இவர் தான் அவனை துரத்திக்கிட்டு இருக்காரு. காஃப்கா எஸ்கேப் ஆகி ஓட தான் ட்ரை பண்ணுறான். அவரை நான் அட்டாக் பண்ணக்கூடாது, நான் இன்னும் மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இது எதுவுமே நானா பண்ணலையே, இந்த கைஜு பாடி அதுவாக தானே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. வழக்கமாக ஒரு கைஜு வந்தால் தானே இப்படி பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ஒருவேளை அது உண்மையிலே கைஜு தானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். அப்புறம் தான் தெரியுது அந்த டைரக்டர் ஜெனரல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு நம்பர் வெப்பன், கைஜு நம்பர் 2ஓட வெப்பன் தான் அது. ஸோ கைஜு நம்பர் 2 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்ததுலேயே ஒன் ஆஃப் தி பயங்கரமான கைஜு. அந்த கைஜுவுக்கு ஒன்று அதோட பார்ட்ஸ் வச்சு தான் இந்த வெப்பனையே உருவாக்கியிருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி அது பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி இந்த கைஜுவுமே செம பவர்ஃபுல்லான ஒரு கைஜு தான். அதோட வெப்பனை தான் இப்போ அவனுக்கு கொடுத்துருக்கோம். இது இந்த டிவிஷன்லேயே யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அந்த டைரக்டர் ஜெனரல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணுறதுல எகைன் காஃப்காவோட கை துண்டாக போயிடுது. இப்போ திரும்ப அவன் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கையை கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜென்ரேட் பண்ணி எஸ்கேப் ஆக பார்க்குறான். அண்ட் அடுத்து ஒரு அட்டாக்ல அவன் 2 காலும் துண்டாக போயிடுது, அசைய முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு அவர் மொத்தமாக அவனை அட்டாக் பண்ணி சோழியை முடிக்கலான்னு வர அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பவரை அவன் மொத்தமாக பிளாக் பண்ணிடுறான். இப்போ ஒரு ஃபுல் கைஜுவாக மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ தாண்டா அவன் சுயரூபத்தை காட்டியிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மேலே கிக்கோர் நின்றுட்டு அப்பாடா அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் வந்துட்டு ஒரு கைஜுவாக தான் இருந்துட்டு இருக்கான். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் தன்னோட கான்சியஸ்னஸை இழந்துட்டான். இப்போ அவன் ஒரு ஃபுல் கைஜுவாக மாதிரி ஒரு ரோர் பண்ணுவான் பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற மொத்த இடமும் அப்படியே நொறுங்கும், கண்ணாடியெல்லாம் சதுருது. ஸோ இப்போ காஃப்கா ஒரு முழு கைஜுவாக மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவன் உள்ளுக்குள்ள எங்கேயோ ட்ராப்பாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவனை அந்த கைஜு ஓவர் பவர் பண்ணிடுது. உள்ள இருக்கிற அந்த பூச்சி கைஜு அவனை கொன்னுடுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கைஜுவாக மாறின காஃப்கா ஃபுல் வேகத்தோட பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் அட்டாக் பண்ண வரதோ கட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தா முடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். இப்போ தான் காஃப்கா ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்கான். இந்த நம்பர்ஸ் வெப்பன் தாங்க, இது மீன் கைஜுவை விட இந்த நம்பர் வெப்பன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை வச்சே கூட தனியாக நிறைய காட்டியிருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். வெல் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.
yarder.